இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை தொடரில் என்ன நடக்குது அப்படின்னா, விஜயா வந்து அவங்க ஃப்ரெண்டுட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி யாரோ கதவு தட்டுறாங்க, போய் தெற, யாருன்னு பார்க்கலாம். நம்ம எதுவும் பேச வேண்டாம். ஃபர்ஸ்ட் அவங்க பேசட்டும். அதுக்கப்புறமா என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு போய் ஓப்பன் பண்றாங்க. கதவ ஓப்பன் பண்ணி பார்த்தா, முத்துவும், மீனாவும் நிக்கிறாங்க. விஜயாவுக்கு ஒரே ஷாக் ஆயிருது. எதுக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்து, மீனா வாங்க எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? அதுவும் தாம்பூலத்தட்டோட அப்படிங்கிற மாரி விஜயா கேட்குறாங்க. உடனே வந்து விஜயா கிட்ட முத்து இருந்துட்டு, நாங்க வந்து உங்ககிட்ட வந்து டான்ஸ் கத்துக்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன கிண்டல் பண்றீங்களா? எதுக்கு இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, இந்த மாரி வந்து என்கிட்ட யாருமே சேர வரலைன்னு என்னை வந்து இது பண்ண பார்க்குறீங்களா? சிரிச்சுட்டு போலான்னு வந்தீங்களா இங்கே வந்துட்டு? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, இல்ல நாங்களும் பரதம் கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஏன் எங்களுக்கெல்லாம் சொல்லி தர மாட்டீங்களா? அது தட்சணை கூட இருக்குல்ல பாருங்க அப்படின்ட்டு தட்ட காட்டுறாரு. உடனே வந்து விஜயா பார்க்குறாங்க. என்னடி இவனை கூட்டிட்டு வந்து நீ இந்த மாரி வந்து பண்ணிட்டுருக்குற? என்னைய வந்து வெறுப்பேத்தலாம்னு பார்க்குறியா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, ஏத்த அந்த மாரி நினைக்கிறீங்க? உண்மையாலுமே நாங்க வந்து கத்துக்கலாம்னு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, பூ கட்டுற மாரி, கார் ஓட்டுற மாரி வேலையெல்லாம் இது. இந்த இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னா, உங்களாலயே கத்துக்க முடியாதுங்கிற மாரி சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு, ஏத்த அந்த மாரி சொல்றீங்க? பூ கட்டுறது கையால தானே பண்றாங்க. கார் ஓட்டுறது கை கால வச்சு தான் பண்றோம். அதே மாரி பரதமும் வந்து கை கால வச்சு தானே நம்மளும் ஆடுறோம். இதுல என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே விஜயா ஃப்ரெண்ட் இருந்துட்டு, ஏன் விஜயா இப்படி பண்ற? நீ வந்து கத்துக் குடுக்கலாம் தானே. இதுவும் நல்ல ஐடியாவா தானே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, இந்த மாரி வந்து பரதம் வந்து எல்லாருனாலயும் கத்துக்க முடியாது. அதுவும் உங்கள மாரி ஞான சூனியத்துக்கெல்லாம் என்னால கத்து தர முடியாது. உங்களுக்கெல்லாம் கத்தால அந்த மாரி வந்து கத்துக்க முடியாது உங்கனால அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, இத வந்து இவங்க தான் கத்துக்கணும், இவங்க தான் கத்துக்கக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாது. யாரு எத நெனச்சாலும் கத்துக்கலாம். ஒருத்தவங்க வந்து எதைனாலும் கத்துக்கிட்டா கண்டிப்பா வந்து அவங்கனால அதுல வந்து வின் பண்ண முடியும். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா விஜயா ஃப்ரெண்ட் இருந்துட்டு, ஆமா விஜயா அவங்க சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு, எங்களுக்கு வேணா சொல்லிக் கொடுங்க. நாங்க வந்து எங்கனால கத்துக்க முடியல அப்படின்னா விட்டுருங்க. வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா விஜயா ஃப்ரெண்டு, இருங்க நான் பாட்டு போடுறேன் ஆடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போய் பாட்டு போடுறாங்க. அதுக்கப்புறமா முத்துவும் மீனாவும் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அதை பார்த்த உடனேயும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து சேர்ந்து ஆடுறாங்க. உடனே வந்து விஜயாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. உடனே போய் பாட்டை வந்து போய் ஆஃப் பண்ணிடுறாங்க. எதுக்கு நீ பாட்டை போட்ட அப்படின்ட்டு ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, எதுக்கு ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, உங்களுக்கு என்ன நீங்கள் ஆடுறது வந்து நல்லாவா இருக்குது. இந்த மாதிரி அப்படியா பரதநாட்டியம் ஆடுவாங்க, இந்த மாதிரியா பரதம் ஆடுவாங்க, உங்களுக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது, நீங்கள் ஆடுறதே இது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, அதுக்கு தானே தான் வந்திருக்கோம், எங்களுக்கு தான் தெரியாது, அதான் நீங்கள் சொல்லி தருவீங்கன்னு தான் நாங்கள் வந்திருக்கோம், நீ சொல்லி தர மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயா ஃப்ரெண்ட் இருந்துட்டு, இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டே உனக்கு வந்து மீனா தான், நீ வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடு, அதுக்கப்புறம் நீ ஆடுற மாதிரி அவங்க ஆடலைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயாவும் வந்து எல்லாம் சாமியை கும்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனாவும் விஜயாவும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாமே வந்து பரதம் வந்து அந்த பாட்டு முழுக்க ஆடிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து கடைசியாக ஸ்டாப் பண்ண போகிற நேரத்தில் வந்து முத்து வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தவர் உடனே வந்து, மீனா சூப்பர் மீனா, சூப்பர் சூப்பர்னு அப்படின்னு கிளாப் பண்ணுறாங்க. உடனே வந்து விஜயா திரும்பவே முடியாமல் கழுத்தை பிடிச்ச மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. எதுக்கு இப்படியே போஸ் கொடுத்துட்டு நிற்கிறீங்க? ஓ இது மாதிரியெல்லாம் இருக்கா பரதத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து, டேய் உண்மையாலுமே கழுத்து பிடிச்சிருச்சுடா, ஒன்றும் திருப்பவே முடியல, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா ஃப்ரெண்ட் இருந்துட்டு, ஐயையோ விஜயா உனக்கு டான்ஸ் ஆடியே வந்து இந்த மாதிரி சுளுக்கு பிடிச்சிருச்சாட்டிருக்குது அப்படின்னு சொல்லவும், மீனா இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, நான் கூட இது வந்து பரதத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கும், அதனால தான் இப்படி போஸ் கொடுத்துட்டு நிற்கிறாங்கன்னு நினச்சேன், அப்புறம் பார்த்தா இது வந்து சுளுக்கு பிடிச்சிருக்கா, ஐயையோ அப்படின்ட்டு ரொம்ப இதாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜயா ஃப்ரெண்ட் இருந்துட்டு, இந்த மாதிரி சுளுக்கு சுந்தரின்னு ஒருத்தி இருக்கா, அவள் வந்து நல்லா சுளுக்கு எடுப்பா, நான் வேணா அவளுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க. உடனே வந்து முத்துவும் மீனாவும் வந்து, அத்தை வாங்கத்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு மீனா வந்து காரில் போய் ஏற்றுறாங்க. போய் கார் ஏறினதுக்கப்புறமா போய் இறங்க போகிறாங்க. உடனே வந்து விஜயா இருந்துட்டு, எப்படா நான் வருவேன் இந்த மாதிரி கையை வச்சுட்டு, இந்த மாதிரி நான் வந்தேன்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, இந்த மாதிரியே நீங்கள் கையை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ எலெக்ஷனில் ஓட்டு கேட்குறீங்கன்னு நினச்சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து விஜயா இருந்துட்டு, கிண்டல் பண்ணாதடா, ஏதாவது ஒன்று பண்ணுங்க, நான் வந்து இந்த மாதிரி இறங்கவே மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு உள்ளேயே இருக்காங்க காருக்குள்ளேயே. உடனே முத்து போய் ஓடி போய் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வராரு. நீ இந்த பக்கம் பிடிச்சிக்கோ மீனா, நான் இந்த பக்கம் பிடிச்சிக்க, 2 பேரும் வந்து 2 பக்கம் போர்வை பிடிச்சிக்கலாம், ஆமாம் வந்து இந்த மாதிரி இறங்கி உள்ளே போயிடட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போர்வை பிடிக்கிறாங்க. உடனே விஜயாவும் அழுங்காமல் இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறாங்க.
வீட்டுக்குள்ளே மீனா வராங்க. உடனே அண்ணாமலை ரூம்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது அண்ணாமலை வந்துட்டு, "என்னம்மா இப்படி பரதம் கற்றுக்கலான்னு போனீங்க, எப்படியும் அவள் உங்க கூட சண்டை தானே போட்டிருப்பா, அதுதான் நடந்திருக்காங்க, வேற என்ன நடந்திருக்க போகுது?" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து சொல்ல வராங்க, "இல்லை இல்லை அங்கிள், அந்த மாதிரி இல்லை மாமா, வேறு மாதிரி வந்து நடந்திருக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரக்குள்ளேயும், "வாங்க என்ன பண்ணுறீங்க?" அப்படின்ட்டு முத்து போய் அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்க. உடனே விஜயாவும் வராங்க. வந்துட்டு, "என்ன விஜயா, இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையா? அங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த போஸையே கொடுத்துட்டு வந்துட்டுருக்க" அப்படின்னு அண்ணாமலை சொல்லவும், "உண்மையாக போஸெல்லாம் கொடுக்கலிங்க, உண்மையாலுமே வந்து இதாகிடுச்சு, திருப்ப முடியல, ரொம்ப வலியாக இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்து இருந்துட்டு, "கோயிலெல்லாம் எப்படி சாமி சிலை இருக்கோ அந்த மாதிரியே வந்து போஸ் கொடுத்துட்டு வராங்க பாரு" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஸ்ருதி வந்து வராங்க. "என்ன ஆண்டி வந்துட்டீங்களா?" அப்படின்ட்டு, "என்ன ஐஃபை அடிக்க சொல்கிறீங்களா?" அப்படின்ட்டு அடிக்க வராங்க. உடனே வந்து விஜயா வந்து விழுந்துடுறாங்க. அப்படியே சோபா மேலே உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு, "ஏம்மா நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குற நான்" அப்படின்னு சொல்லவும் ரோகிணி வந்துடுறாங்க. "என்ன ஆண்டி என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கவும், "இந்த மாதிரி பிடிச்சிக்கிச்சுமா, திரும்ப முடிஞ்சா நான் ஏன் திரும்பாமல் இருக்க போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆண்டி என்னைய பாருங்கள், திரும்பி பாருங்கள், ஏன் அங்கேயே பார்த்துட்ருக்கீங்க" அப்படின்னு சொல்லவும், "உண்மையாலுமே என்னால் திரும்ப முடியலம்மா, உண்மையாலுமே இப்போ ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப வந்து வலிக்குது, திருப்பவே முடியல" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரோகிணி வந்துட்டு, "என்ன ஆண்டி ஆச்சு, டான்ஸ் ஆடும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம்மா" அப்படின்னும் விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரவி இருந்துட்டு, "என்னம்மா எப்படி திடீர்னு இந்த மாதிரி ஆச்சு, காலையில் போகும்போது நல்லா தானே போனீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, "ஆமாண்டா நல்லா தான் போனேன், இந்த மாதிரி இவங்க 2 பேர் வந்து தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அண்ணாமலை இருந்துட்டு, "நான் ஒன்று சொல்லட்டா விஜயா" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உத்து பார்த்துட்டே இருக்காங்க. "எதுக்கு இப்படி பார்க்குறீங்க, என்ன?" அப்படின்னு கேட்கவும், "இதுக்கு தான் ரொம்ப ஆடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க" அந்த மாதிரி சொல்கிறாரு. உடனே விஜயா இருந்துட்டு, ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ரோகிணி இருந்துட்டு, "எதுக்கு நீங்கள் 2 பேரும் வந்து ஆன்ட்டியை பார்க்க போனீங்க?" அப்படின்னு முத்துவே மீனாவே கேட்குறாங்க. அதுக்கப்புறமா விஜயா இருந்துட்டு, "இந்த மாதிரி வந்து பரதம் கற்றுக்க தான் போனோம்" அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, "இந்த மாதிரி இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு" அடிக்கிறதுக்கு வராங்க. அடிக்கிறதுக்கு வரக்குள்ள விழுகவே போகிறாங்க. அதுக்கப்புறமா உடனே பிடிச்சிட்டு, "ஏம்மா இந்த மாதிரி பண்ணுறீங்க, உட்காருங்க உட்காருங்கன்னு" சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்து இருந்துட்டு, "நீங்கள் வந்து ஜங்கு ஜங்குன்னு ஆடி இந்த மாதிரி பண்ணிவிட்டு எங்களை சொல்கிறீங்களே" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ரவி கேட்குறாரு, "எதுக்கு இந்த மாதிரி ஆச்சு?" அப்படின்னு கேட்கவும், இந்த மாதிரி வந்து மீனாவும் அம்மாவும் இப்படி ஆடினாங்க, அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி இருந்துட்டு, "ம் என்ன பண்ணுறது, இப்படியாத்த இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே ஸ்ருதி இருந்துட்டு, "உங்களுக்கு தான் மசாஜ் பண்ண தெரியும்ல, அந்த மாதிரி பண்ணுங்க, ஏதாவது ஒன்று பண்ணி நல்லா பண்ணுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ரோகிணி இருந்துட்டு, "இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும், நம்மளாம் பண்ணால் வேறு மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது" அப்படின்னு சொல்லவும், உடனே முத்து இருந்துட்டு, "ஐயையோ நீ ஏதாவது பண்ணி ஏதாவது ஆயிரப்போகுது, அப்புறம் ஒரே முட்டா பர்மனெண்ட்டாக இந்த மாதிரி நடக்கிற மாதிரி ஆயிரும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜயாவோட ஃப்ரெண்டு வந்து வராங்க. விஜயான்னு கூப்பிட்டுட்டு வராங்க. அந்த சுளுக் சுந்தரி அப்படிங்கிறவங்களையும் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறமா அந்த சுந்தரியை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு, "ஏம்மா உனக்கு எல்லாம் தெரியுமா, ஏதாவது பண்ணி விட்றாத" அப்படிங்கிற மாதிரி விஜயா வந்து சொல்கிறாங்க. "ஒரே முட்டா அனுப்பி விட்றாத" அப்படின்ட்டு. உடனே அவங்க வந்து, "எல்லாம் தெரியும், விளக்கெண்ணெய்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன விளக்கெண்ணெய்ன்னு திட்டுறேன்னு" சொல்லவும், "இல்லைம்மா விளக்கெண்ணெய் எடுத்துகிட்டு வாங்க, கொஞ்சம் நீவி விடணும், நல்லா இது பண்ணணும்" அப்படின்னு சொல்லவும், உடனே மீனா போய் அவசரமாக எடுத்துகிட்டு வந்து தராங்க. உடனே இவங்க வந்து, "சாஞ்சு படுக்கணும், சாஞ்சு படுக்க வைங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி போய், "நீ போய் பெட்டில் போய் படுக்க வை" அப்படின்னு சொல்லவும், விஜயா வந்து கூட்டிகிட்டு போய் ரூம்குள்ளே போய் படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த அம்மா போய் நீவுறக்காக போகிறாங்க. போயிட்டு கதவை சாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து அண்ணாமலை வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா பார்த்தா வலிக்குது வலிக்குதுன்னு வந்து விஜயா கத்துறாங்க. கேட்டுட்ருக்காங்க. எல்லோரும் வெளியே நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா முத்து இருந்துட்டு, "என்னப்பா பிரசவ வார்டில் நின்றுட்டுருக்க மாதிரி அந்த மாதிரியே நின்றுட்டுருக்க" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு, "கொஞ்சம் கம்முன்னு தான் இரேன்டா" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து விஜயா ஃப்ரெண்டும் சுந்தரி வெளியே வராங்க. என்ன பார்வதி ஆண்டி என்னாச்சு?" அப்படின்னு முத்து கேட்கவும், "இந்த மாதிரி அவளை பிடிக்கவே முடியலப்பா, கம்முன்னே இருக்க மாட்டேறா, கத்திகிட்டே இருக்கிறா, அவளை பிடிக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு டயர்டே ஆயிடுச்சு" அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜயா வந்து வருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து வெளியே வராங்க. விஜயாவும் ரோகிணியும். அப்போ பார்க்கும்போது கை மட்டும் சரியாக இருக்குது, தலை வந்து திரும்பலை. உடனே வந்து முத்து கேட்குறாங்க, "என்ன தலை மட்டும் இதாகல" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. உடனே வந்து சுந்தரி என்னங்கிறாங்க அப்படின்னா, "இந்த மாதிரி வந்து படியில் வந்து தலையை வச்சு படுங்க, படுத்தாங்கன்னா காலையிலத்துக்குள்ளே சரியாயிரும்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, "படியா, எந்த படி, அப்போ ஆண்டி வந்து வெளியே தான் போய் படுக்கணுமா, ஃபஸ்ட்டு படியிலையா லாஸ்ட் படியிலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, "ஐயோ அந்த படி இல்லைங்க, அரிசி இது பண்ணுவோம்ல அந்த படியே சொல்கிறாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறமா முத்து இருந்துட்டு பரவாயில்ல சைக்கிள் பெண்ட் எடுக்கிற மாதிரி கையை வந்து நல்லா பண்ணி விட்டீங்க அப்படின்னு அமௌண்ட் கொடுக்குறாரு. உடனே அந்த சுந்தரியும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜயா வந்து வராங்க. பரவாயில்ல கை இப்போ வலி பரவாயில்லையா அப்படின்னு அண்ணாமலை கேட்கவும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க. உடனே மீனா வந்து கூப்பிட்றாங்க. இங்கே வா மீனா அப்படின்னு கூப்பிடவும் இங்கே வா முன்னாடி வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து நிற்கிறாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஆடக்கூடாது அப்படின்னு பொறாமப்பட்டு தான் நீ இந்த மாதிரி பண்ணின, எனக்கு நல்லா தெரியும், நீ தான் வந்து என் மேலே பொறாமப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டே, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நன்றி.